ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜயவாடா போயிருந்தப்போ டே 2 என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த இந்த ஒரு ட்ரிப்பே வந்து ஒரு அன்பிளான்ட் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப்பு தான். பட் ஆனால் நல்லா போச்சு. மார்னிங் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு ஹோட்டல்லே கொடுத்துருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அரௌண்ட் ஒரு 10:30 போல் நம்ம ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிட்டோம். பக்கத்தில் தான் வந்து துர்காம்மா டெம்பிள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு ஆட்டோ எடுத்து அந்த கோவிலுக்கு போயிட்டோம். கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில் போல். அன்றைக்கி சண்டே தான். பட் ஆனால் நாங்கள் மார்னிங் 10:30க்கே செக் அவுட் பண்ணிட்டு கோவிலுக்கு போனோம். ஆனால் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. சரின்னு நாங்கள் வந்து ஸ்பெஷல் என்ட்ரி டோக்கன் வாங்கிட்டு தான் அன்றைக்கி கோவிலுக்கு போனோம். பட் இந்த கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா இங்கே லிஃப்ட் சர்வீஸுமே இருக்குது. அதை நம்ம வந்து இப்போ வயசானவங்க, படிக்கட்டுலாம் ஏற முடியாதவங்கலாம் அந்த சர்வீஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். கோவிலுக்குள்ளே போகும்போதே வந்து சாரீ, அந்த ப்ளவுஸ் பிட், கொஞ்சம் பூஜை சாமான் அதெல்லாம் வந்து வெளியிலேயே விற்கிறாங்க. கோவிலுக்குள்ளே ஃபோனு, லக்கேஜ் எதுவுமே அலௌட் கிடையாது. கீழே இருக்க டோக்கன் பூத்தில் தான் நம்ம வந்து டோக்கன் போட்டு போனோம். இது நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் வரும்போது எடுத்த வீடியோ தான் இது. நாங்கள் அங்கேருந்து பக்கத்தில் கூகுள் மேப்பில் செக் பண்ணும்போது பவானி ஐலாண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருந்துச்சு. சரி, எங்களுக்கு நைட்டு தான் பஸ் அப்படிங்கிறதுனால அங்கே போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு போனோம். அங்கே நாங்கள் ரீச் ஆகும்போதே அரௌண்ட் ஒரு 1:30 இருக்கும். எங்களுக்கு பஸ் என்னமோ நைட்டு 6:45க்கு தான். இந்த ஐலாண்டுக்கு மெயினான ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து அந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு ஒரு போட் போகணும். அந்த போட்டுக்கு தனியாக நம்ம டிக்கெட் வாங்கணும். அது இல்லாமல் நம்ம அந்த ஐலாண்டுக்கு போன பிறகு ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அங்கேயே வந்து பே பண்ணி அந்த ஆக்டிவிட்டியை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இங்கேருந்து அந்த ஐலாண்டுக்கு போகிற போட் வந்து ஒரு 100 மெம்பர்ஸ் வந்து ஒரே டைமில் போகக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான போட் தான். இந்த போட் வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மினிமலான ஸ்பீடில் தான் போகுது. பட் ஆனால் அந்த ஐலாண்டுக்குள்ளே போன பிறகு அங்கே நிறைய வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாமும் ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த போட்டில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னதுன்னா, இதில் வந்து நம்ம இப்போது கார்லலாம் சன்ரூஃப் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த போட்லேயும் சன்ரூஃப் மாதிரி கைண்ட் ஆஃப் திங் ஒன்று இருந்துச்சு. அது வழியாக தான் நான், என் ஹஸ்பண்ட், பாப்பா 3 பேரும் வந்து கொஞ்சம் நேரம் அந்த வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். கரெக்டாக நாங்கள் எங்களோட சீட்டிங்க்கு நேராக தான் அந்த சன்ரூஃப் மாதிரி ஸ்பேஸ் இருந்துச்சு. இன்னும் சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ. இது எல்லாமே அந்த சன்ரூஃப் வழியாக எடுத்த வியூ தான். நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே தான், நமக்கு எப்படி வந்து காவேரி ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டரோ, இவங்களுக்கு வந்து இந்த கிருஷ்ணா ரிவர் தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். அந்த வியூவில் நம்ம பார்த்த பிரிட்ஜ் வந்து அந்த கிருஷ்ணா ரிவருக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க பிரிட்ஜு தான். இதுதான் அந்த சன்ரூஃபில் நாங்கள் இருக்கும்போது எடுத்த ஒரு ஷாட்டு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பாப்பாவும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. எனக்குமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. எப்போவுமே நம்ம போட்டில் போவோம். பட் ஆனால் கீழே தான் வந்து எல்லா சேஃப்டி பெல்ட்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு உட்காந்துருப்போம். இது வந்து ஒரு மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஐலாண்டை ரீச் ஆனோடனே ஃபஸ்ட்டு 1:30 ஆகிடுச்சு இல்லையா, பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒன்று சொல்லணுன்னா, இந்த மொத்த ட்ரிப்லேயே எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா வந்து ஃபுட்டு தான். பிகாஸ் வந்து ஆந்திரா ஃபுட்னால் ஸ்பைசியாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் நான் விஜயவாடாவில் சாப்பிட்ட எந்த ஃபுட்டுமே ஸ்பைசியாகவே இல்லை. எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கா மாதிரியே இருந்துச்சு. மார்னிங் எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்த பிரேக்ஃபாஸ்ட்லேயுமே கூட வந்து சாம்பார் செம இனிப்பு. அந்த பொடி, இட்லி பொடி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதுவும் செம இனிப்பாக இருந்துச்சு. அதனால அட்லீஸ்ட் இங்கேயாச்சும் வந்து ஃபுட்டு நல்லா இருக்கான்னு பார்த்தோம். தேங்க் காட் இந்த இடத்துல கொஞ்சம் ஃபுட் வந்து நம்ம நார்மலாக நம்மளோட ஊர்லலாம் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. அதனால தான் ஏதோ கொஞ்சம் சர்வைவ் ஆக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. நைட் ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன, ஆப்வியஸ்லி ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணால் ஓகேவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அன்றைக்கி கிளைமேட்டுமே கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் வெயில் அடிச்சது, கொஞ்சம் நேரம் கொஞ்சம் காமாக இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஊஞ்சல் வந்து நிறைய மரக்கிளையிலே கட்டி கட்டி அங்கங்கே வச்சுருந்தாங்க. அதுலலாம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு, இன்னும் கொஞ்சம் கேம்ஸுமே அந்த சைடு இருந்துச்சு. அதெல்லாம் விளையாடிட்டு, அங்கே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இந்த ஸ்பீட் போட் வந்து என் ஹஸ்பண்டோட பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த ஒன் ஆஃப் த திங். அது எப்போவுமே என்கிட்ட எங்கேயாச்சும் போனோன்னா வாட்டர் ஸ்போர்ட்ஸில் இதை கேட்பாங்க. பட் எனக்கு பயமாக இருக்கும்னு நான் வந்து வேண்டான்னு சொல்லிடுவேன். இன்றைக்கி எப்படியாச்சும் போயே ஆகணும்னு ஒரே இதுவாக நின்று அன்றைக்கி நாங்கள் இந்த போட்டில் போனோம். பட் நல்லா தான் இருந்துச்சு. நான் பயந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி இது வந்து ஒரு 6 மினிட்ஸ் தான். அதுக்குள்ளே வந்து ஒரு ரவுண்ட் சுற்றி வந்துடும். பர் கப்புள்ஸ்க்கு வந்து 450 என்னமோ சார்ஜ் பண்ணாங்க. அவங்களே வந்து அடிஷ்னலாக நம்ம அமௌண்ட் பே பண்ணோன்னா வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. நாங்கள் அந்த மாதிரி பே பண்ணி எடுத்திருந்தோம். அரௌண்ட் ஒரு 5:30 போல் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கு வந்து பென்ஸ் சர்க்கிளில் தான் பஸ் புக் பண்ணியிருந்தோம். அப்படிங்கிறதுனால அங்கேருந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லி அங்கேருந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம்.
இதுதான் வந்து ஈவினிங் டைமில் அந்த சன் செட் ஆகுற டைமில் இந்த வியூ. இந்த சைடும் வந்து நிறைய மலைலாம் இருக்குது போல், விஜயவாடா சைட் கூட. இங்கேருந்து 5:30 கிளம்புனோம். பஸ் வர இடத்துக்கு நாங்கள் கரெக்டாக 6:15க்கு ரீச் ஆகிட்டோம். இந்த தடவை அப் அண்ட் டவுன் ரெண்டுமே வந்து ஐரா ட்ராவல்ஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். செம கம்ஃபர்ட்டான ஒரு ஜேர்னி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.